போட்டுங்க வண்டி அடிச்சு உடைச்சாங்க இப்ப அடிச்சு உடைக்க சொல்லுங்க கேஸ் போட்டுங்க சார் கேஸ் போட்டுங்க அடிச்சாங்கல்ல இப்ப வண்டி அடிக்க சொல்லுங்க உங்களுக்கு போறேன் என்ன கேஸ் போட்டுங்க சார் என்ன சொல்ற வண்டி 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 உடைக்க சொல்லுங்க வண்டி உடைச்சாங்கல்ல நேத்து இந்த நபர் தாவேகா கட்சி கொடி பொருத்திய காரை ஓடிட்டு வந்திருக்காரு. நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டதுனால அந்த கட்சியினர் போராட்டம் பண்ணிருக்காங்க. இந்த கட்சி கொடி பொருத்திய காரை பார்த்ததும் அந்த காரை சேதப்படுத்தியதாக தகவல் வந்திருக்கு. அதனால இவர் கோவப்பட்டு போலீஸ் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு. உண்மையிலே அதிக விலையை போட்டு காரை வாங்கிட்டு அந்த காரை டேமேஜ் பண்ணாங்கன்னா உண்மையிலே அவருக்கு கோபம் வருது. அவரோட கோபம் நியாயமானதுதான். இருந்தாலும் நேத்து போலீஸுக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருந்திருக்கும். ஒரு பக்கம் இந்த கட்சியினர் போராட்டம் பண்றாங்க, ஒரு பக்கம் இவருடைய காரை சேதப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றது, இரண்டு கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த சமயத்துல இந்த பிரச்சனையை கிளியர் பண்றதுக்காக தான் யோசிப்பாங்களே தவிர்த்து உடனடியாக ஆக்ஷன் எடுக்க முடியாது. அந்த கட்சியினர் தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படி இறங்குறது உண்மையிலே ஒரு பெரிய பிரஷர் கொடுக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க சட்ட ரீதியாக நடக்கிற ஒரு ஆட்சி நடக்குது. இது நீங்க சட்ட ரீதியாக ஒரு புகார் கொடுத்தீங்க, தாராளமாக போலீஸ் புதிய BNS சட்டம் செக்ஷன் 324 கிளாஸ் 3 கீழையும் அதே மாதிரி TNPPD ஆக்ட் கீழையும் போலீஸ் FIR ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு டேமேஜ் ஆன அந்த அமௌண்ட் அந்த டேமேஜஸ் என்னவோ அதை கூட கிளைம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்குது. சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவங்கதான் இப்படி வராங்கன்னு சொல்லிட்டு நாமளும் கீழே இறங்கி போராடக்கூடாது. சட்ட ரீதியாக போராடுங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.